வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு எங்க கரூர்ல மாரியம்மன் பண்டிகைங்க. மாரியம்மன் பண்டிகை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 4 நாளுமே இருக்கும். எங்க வீட்டில் இன்னைக்கு திங்கட்கிழமை எங்க சம்மந்தி வீடெல்லாம் வராங்க. அப்புறம் ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேங்க. அதுக்காக சிம்பிளா ஒரு விருந்து எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் முட்டை குழம்பு தான் பண்ண போறேன். எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களும் அதுல 2-3 பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே எக்கு சாப்பிடுவாங்க. அதனால முட்டை குழம்புக்கு காம்போவா கொஞ்சம் பொரியல், மஷ்ரூம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ அதிகமாக நம்ம முட்டை குழம்பு பண்ணுறதுனா எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் சமையலுக்கும் என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ முட்டை குழம்புக்கு ரெடி பண்ணிடலாங்க. முட்டை குழம்புக்கு முட்டை இனிமேல் தான் வேக வைக்கணுங்க. நான் இன்றைக்கி வேக வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இன்றைக்கி பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது தனி வீடியோவாக நான் கொடுத்துட்றேங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா பண்ணிடலாம். சாதாரணமாக வடை பஜ்ஜியை தானே பண்ணுறோம், இன்றைக்கி போண்டா போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வெள்ளரிக்காய், கேரட்டு, ஒரு தயிர் பச்சடி, முட்டைக்கோஸ், பால் கறி, அப்புறம் எல்லாத்துக்குமே தேங்காய் வேணும்னு சொல்லிட்டு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு பருப்பு செய்யலான்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்து வச்சுருக்கேங்க. பாயசம் இன்னும் என்னென்னு முடிவு பண்ணல. அப்புறம் காலையில் எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கும் ஒரு 7 மணிக்கே இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக உப்புமாவை செஞ்சு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சமையல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முட்டை குழம்புக்கு வதக்கிடலாங்க. முட்டையை ஒரு அடுப்பில் வேக வச்சிடலாம். குழம்புக்கு வெங்காயம் வதக்கி அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கிட்டேங்க. இதில் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி உரித்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாக செய்கிறதால ஒரு 1/4 கிலோ வெங்காயமே இருக்குங்க நான் உரித்தது. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக தக்காளி சேர்க்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கினதுக்கப்புறமா எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்பு தூள் தான் சேர்க்குறேங்க. நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு கொதிக்கும்போது கூட காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்லேயே தான் வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலையும் இதிலையே சேர்த்துறோம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் பெரட்டினா போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். முட்டையும் வேக வச்சு உரித்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு தான் தாளிக்கிறேங்க. கூடவே பூண்டு ஒரு 5-6 பல் ஒன்றும் பாதியமாக தட்டினது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நீல வாக்கில் நறுக்குனது சேர்த்துக்கிட்டேங்க. இந்த சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி இன்றைக்கி நறுக்கி வச்சது சேர்த்துருக்கேங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. அதையும் சேர்த்து 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தேவைக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாத்தூளும் சேர்க்கலாம். கறிக்குழம்பு தூளில் காரம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டின உடனே நம்ம வெங்காய கலவையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டு பார்த்து பத்தலைன்னா மறுபடியும் நம்ம கூட தண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது குழம்பு, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி கொதி பிடிச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இடையில நம்ம கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம முட்டைகளை சேர்க்கணுங்க. இப்போ நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டைகள் ஒன்றா சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி 12 முட்டை குழம்புக்காக சேர்த்திருக்கேங்க. முட்டை சேர்த்து கொதிக்கும் போதே கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுறேங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. நம்ம முன்னாடியே குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டோங்க. அதனால் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொதிச்சா போதுங்க. ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க, நல்ல சுவையான முட்டை குழம்பு ரெடி. முட்டை குழம்பு நான் மத்தியானத்துக்கு ஒன்று நைட்டுக்கு ஒன்று தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இனிப்புலேருந்து ஆரம்பிக்கலாங்க. பாசிப்பருப்பு போட்டு ஒரு பாயசம் பண்ணிட்டேங்க. இந்த முட்டை குழம்பு பாருங்கள், வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, நம்ம இறக்குறப்ப இந்த மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துருது. அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டாலே சாதத்துக்கு நல்லாயிருக்கும்.
அப்புறம் சீரக மிளகு பூண்டு தக்காளி எல்லாம் போட்ட ஒரு ரசங்க, உப்பு பருப்பு, முட்டைக்கோஸ் பால் கறி, கேரட் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் கொஞ்சம் போட்டேங்க. அப்புறம் மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் செஞ்சேங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக நான் கொடுக்குறேன். தயிர் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டு கூட வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். சாதமும் வடித்த சாதம் எல்லாருக்குமா சேர்த்து 2 ஹாட் பேக்கில் வடித்து எடுத்து வச்சிட்டேங்க. வடை பஜ்ஜியே செஞ்சிட்ருக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ போண்டாவும் ஃபைனலாக ரெடி பண்ணிட்டேங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். இந்த மாதிரி செஞ்சு எல்லாமே வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது அதோட ருசியே தனி தாங்க. இது எல்லாம் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் விருந்துங்க. நான் செஞ்சு காட்டினேன் இந்த முட்டை குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட வீடியோ முடியலைங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தித்த எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். செட்டிநாடு சிமெண்ட்ஸில் ஜிஎம்மாக ஒர்க் பண்ணாங்க அமல்ராஜ் சார். அவங்க சன்னோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் இந்த வீடியோ கண்டினியூவாக கொடுக்குறேங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பழகின நட்புகள் எல்லாரையும் இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் பார்த்து பேசிட்டு இருந்தது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. புலியூர்ல செட்டிநாடு சிமெண்ட்ல அமல்ராஜ் சார் அங்கே வந்து ஜிஎம்மா இருந்தாங்க. அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. புலியூர் செட்டிநாடு சிமெண்ட்ஸ்ல இருந்தவங்களும் வந்திருந்தாங்க. அதே சமயத்தில் குவாரியில சாரோட அப்பா அம்மா இருந்தாங்க. அதனால அவங்க சின்ன வயசுல எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அதனால மறக்காம அந்த குவாரியில இருந்தவங்களையும் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாரு. பழைய நட்புகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து குவாரியில தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க 5 வருஷம் அங்கதான் இருந்தாங்க. அதனால வந்து அங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து பழகின அந்த நட்புகள் எல்லாரையும் வந்து 35 வருஷத்துக்கு அப்புறங்க, 40 வருஷம் கல்யாணம் ஆன உடனே நாங்க அங்க போயிட்டோம். 40 வருஷம் ஆகுது. அவங்கள எல்லாரையும் இன்னைக்கு மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. கல்யாண வீட்டுக்கு போன மாதிரியே இல்லைங்க, ஒரு கெட் டுகெதர் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து மணமக்களையும் வாழ்த்திட்டு அவ்வளோ பேரும் சந்திச்சு அப்படியே அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திப்பாக தான் இன்னைக்கு இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை உங்க கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேங்க. அப்புறம் டின்னர் எல்லாம் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நிறைவா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. கிளம்பும் போது வித் லவ் அன்போட இந்த தாம்பூல பையும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தெரியாதவங்களும் இருந்தாங்க. மேம் உங்களோட யூடியூப் சேனல் பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. பழைய நட்புகள் எல்லாரோடையுமே போட்டோஸ்லாம் எடுக்க முடியல, ஆனாலும் ஒரு சில போட்டோஸ் நான் எடுத்துட்டு தான் வந்தேங்க. இவங்க சூர்யாங்க, செட்டிநாடு சிமெண்ட்ஸ் புலியூரில் நாங்கள் இருந்தப்போ இவங்களும் இருந்தாங்க. இவங்க வீட்டுக்காரர் பேர் செல்வராஜுங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி பேசிட்டோம். அப்புறம் இவங்க சித்ரா, உமா, இவங்க 2 பேரும் வந்து குவாரியில் நாங்களாம் ஒன்றா இருந்தோங்க. மனோகரன் சார், மிஸ்ஸஸ் உமா பக்கத்தில் நிற்கிறவங்க மாப்பிள்ளைக்கு அத்தைங்க. இவங்களுமே வந்து ஃபஸ்ட்டு குவாரியில் இருந்தாங்க. இந்த ஃபோட்டோவில் பின்னாடி சகுந்தலா போகிறாங்க. சகுந்தலாவை கவனிக்காமல் விட்டுட்டேன், கடைசியாக தாங்க நான் பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருந்தோம். இந்த ஃபோட்டோவில் சித்ரா, உமா பக்கத்தில் ப்ளூ கலர் சாரி சசிகலாங்க. இவங்களும் குவாரியில் இருந்தாங்க. இவங்க வந்து முருகன் மிஸ்ஸஸ் சுந்தரிங்க. இவங்களுமே குவாரியில் இருந்தாங்க. இவங்க ராஜன் அண்ணா வீட்டு அண்ணிங்க. அண்ணா வந்து என்னை வந்து தங்கச்சின்னு ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. அண்ணா இப்போ இல்லை, இருந்தாலும் அண்ணியை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வந்துடுச்சு. இவங்களும் நாங்கள் இருந்த லைனுக்கு அடுத்த லைனில் தான் இருந்தாங்க. அமல்தாஸ் சார் மிஸ்ஸஸ்ங்க. அப்புறம் எல்லாருமே அப்படியே பார்த்த உடனே எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே ஆண்கள் எல்லாம் கூட்டமாக, பெண்களும் கூட்டமாக இந்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஏன்னா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்களா. இவங்க பேர் வந்து இந்த பட்டு சாரி கட்டியிருக்காங்களே, இவங்க வந்து சாரதாங்க, அனிதா அம்மா. எனக்கு ரொம்ப பழக்கம், இருந்தாலும் டக்குன்னு பார்த்தோன்னா அடையாளம் தெரியல, அப்போ தான் கண்டுபிடிச்சேன். சென்ட்ரலில் நிற்கிறவங்க டாக்டர் மிஸ்ஸஸ் வெண்ணிலாங்க. எல்லாரையும் இந்த விசேஷத்தில் பார்த்தாச்சுங்க. இவங்க சென்ட்ரலில் நிற்கிறவங்க பேர் மைத்திலிங்க. இவங்க வீட்டுக்காரர் பேர் சந்தானம். அவங்க பொண்ணு பேத்தியோடு வந்திருந்தாங்க. அவங்களும் நம்ம கூட ஆசையாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து இளவரசிங்க, குவாரியில் இருந்தாங்க. பேக்கில் உமாவுக்கு பக்கத்தில் மாமி வந்திருந்தாங்க. செல்லப்பா ஐயர் வீட்டு மாமி வந்திருந்தாங்க. மாமியை பார்த்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கினேன். பட் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேங்க. ரொம்ப வருஷமாச்சு அவங்களையெல்லாம் பார்த்து. இந்த மாதிரி மண்டபமே அன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி நல்ல கோலாகலமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.